ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட ஷிஃப்ட் டு ஒன் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்க கேட்டிருக்கிறது உங்களுக்கு ஏ டிராவல்ஸ் 15 கிலோமீட்டர் வித் அ ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர் பர் ஹார்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹி டிராவல்ஸ் another 25 கிலோமீட்டர் வித் ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர். ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து இந்த என்டையர் ஜெர்னில என்னவா இருக்கு? ஸோ அதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். நம்மளோட இங்க கிவன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட கிவன் ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்த உடனே பார்த்த உடனே சால்வ் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கிவன் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் டேக்கன், இவங்களோட டைம் டேக்கன் வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் ஹார். டைம் டேக்கன் 2 வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஈஸியா புரியறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாவே ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் இதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைம் கேட்டா என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும். டைம் கேட்டா இது இங்க நம்ம டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதுவே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்பீட் பை டைம். இதான் ஃபார்முலா. ஸோ இதுல இருந்தா நம்ம இப்ப சம்மையை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன், d1 பிளஸ் d2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 15 பிளஸ் 25 which is equal to எனக்கு எவ்வளவு வரும் 40 கிலோமீட்டர். ஓகே, ஸோ 40 கிலோமீட்டர். நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 40 கிலோமீட்டர் நீங்க பாத்துட்டீங்களா, ஆன்சர் வந்து உங்களுக்கு 40/3. ஏன்னா வந்து ஆப்ஷன்ல ஒரு 40 தான் கொடுத்துருக்காங்க. இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து என்னன்னா இன்னும் ப்ராக்டிஸ் நமக்கு தேவைப்படும். சடனா எடுத்ததுமே இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் பண்ணது 15, இவங்க எடுத்துக்கிட்ட டைம் டேக்கன் 30. 25 கிலோமீட்டருக்கு கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் டேக்கன் 10. ஸோ இப்போ இதை வந்து எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. 15 பிளஸ், ஸோ இங்க இன்டூ த்ரீ கொடுத்தோம்னா 75 டிவைடட் பை 30. ஸோ அப்போ டோட்டலா இங்க எவ்வளவு வரும் உங்களுக்கு 90/30. இதை நீங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு 3 வரும். கரெக்டா? 3. ஸோ அப்போ இங்க டைம் டேக்கன் வந்து எவ்வளோ 3 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இது டைம் டேக்கன். இப்போ ஃபார்முலா இங்க என்ன இருக்கு, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு கொடுத்தா ஆன்சர் டிஸ்டன்ஸோட வேல்யூ இங்க 40 கிலோமீட்டர். ஓகே, டைம் டேக்கன் நீங்க எடுத்தது 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹார். ஆவரேஜ் ஸ்பீட் அந்த என்டையர் ஜெர்னில அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 40/3 kilometer per hour. So the answer is first option. Okay, and next question. Second question என்ன கொடுத்திருக்காங்க, if p is to q equal to 5:2. இவங்க வந்து என்னன்னா ஒரு ரேஷியோ கொடுத்துடுறாங்க. p is to q ஓட வேல்யூ இதுதான் கொடுக்குறாங்க. then 2p minus 3q is to 3p minus 5q is equal to. இது வந்து என்னன்னா ஒரு ஈஸியான சம். நீங்க இதை பார்த்த உடனே ஆன்சர் வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் செட் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அதுல உங்களுக்கு மெத்தட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க ஈஸியா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா p ஓட வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க, q ஓட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். இது அப்படியே நீங்க வந்து டைரக்டா இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் செட்ல வந்து உங்களுக்கு p/q ஈக்குவல் டு 5/2 அண்ட் தென் வந்து அந்த 2 வந்து நீங்க விச் இஸ் ஈக்குவல் டு p இஸ் ஈக்குவல் டு 5q/2 இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருப்பாங்க. இது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இந்த டைம். இப்போ இதை டைரக்டா நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா p ஓட வேல்யூ இங்க 5, நான் இது இங்க வந்து அப்ளை பண்றேன். q ஓட வேல்யூ 2, இதை இங்க அப்ளை பண்றேன். முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது 3 into p ஓட வேல்யூ 5 minus 5 into q ஓட வேல்யூ 2. சிம்பிள். இப்போ இங்க நீங்க 5 2s are 10, 3 2s are 6. ஓகே, is to 15 minus 10. இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 4:5.
So the correct option is third one, 4:5. இது டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற மெத்தட். ஓகே, அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த டேபிளை நல்லா படிங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இங்க இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the table given below represents, one second, below presents number of books on different subject. இந்த டேபிள்ல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டோட நம்பர் ஆஃப் புக்ஸை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ் வித், நீங்க நோட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட்ஸ் வித் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ், சப்ஜெக்ட்ஸ் வித் ஆட் நம்பர். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வித் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் வித் ஆடா இருக்கக்கூடியது எல்லாமே ஆட்ஸ்னும், ஈவனா இருக்கக்கூடியது வந்து சயின்ஸ்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ காட் மை பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா நம்ம ஆட் அண்ட் ஈவனுங்கிறத இந்த நம்பர்ல இருந்தே பார்த்துருவோம். இதுதான் ஆட், இதுதான் ஈவன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. ஸோ இங்க தே ஹாவ் கிளியர்லி மென்ஷன் சப்ஜெக்ட்ஸ் வித் ஆட். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆடா இருக்கிறது வந்து இந்த 1, இது வந்து ஆட், 3 ஆட், 5 ஆட் நம்பர், 7 ஆட். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆட் நம்பர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S1 வந்து ஆர்ட்ஸ், S3 வந்து ஆர்ட்ஸ், S5 ஆர்ட்ஸ் அண்ட் S7ம் ஆர்ட்ஸ். சயின்ஸ் வந்து என்னென்ன, S2 வந்து சயின்ஸ், S4 சயின்ஸ், S6 சயின்ஸ். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணணும். அண்ட் தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா what is the ratio of the number of books of S1 and the average number of books per subject? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு, இங்க உங்களுக்கு sum of observation divided by total number. இதுதான் வந்து ஆவரேஜோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியணும். ஸோ சம் மொத்தமே வந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது மொத்தத்தையும் ஆட் பண்ணி போடுறது சம். ஓகே, இது மொத்தமே நீங்க ஆட் பண்ணா அது சம். எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறது கீழே போட்டா அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது ஆவரேஜோட ஃபார்முலா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 26 பிளஸ் 29 பிளஸ் 31 34 36 38 44. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டு டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 7 இருக்குங்களா? 7 கொடுத்துக்கலாம். இப்படியும் பண்ணலாம். நீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து என்ன வரும்னா 238 டிவைடட் பை 7 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 34. ஓகே, இன்கேஸ் இப்போ இதுல இருந்தே கூட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் அப்படின்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நம்மளுக்கு வந்து சேம் நம்பர்ஸ், அதாவது ஒரே மாதிரியான டிஃபரன்சியேஷன் இருக்கணும், சரிங்களா? அப்ப நடுவுல இருக்கிறது என்னன்னா எனக்கு இது ஆவரேஜா இருக்கும். இதுதான் ஆவரேஜ். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கேட்கக்கூடியது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் S1 அண்ட் தென் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் நம்பர், அதாவது இப்போ இந்த ஆவரேஜ் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த 34, இதுக்கும் S1க்கும் உள்ள ரேஷியோ கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே S1 ஓட ரேஷியோ இங்க என்ன இருக்கு, 26 இருக்குங்களா? ஸோ இப்போ S1 S2 இங்க ஆவரேஜ்னு கொடுத்துக்கோங்க, which is equal to 26:34. 26:34ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் இங்க என்ன வரும், which is 3 and then 7. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 13:7. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த், இதுலயே இந்த டேப்லர்ல இருந்தே நம்மளுக்கு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து கண்டினியூஸா கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆவரேஜ்ங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, the number of books of S3 is what percent of the average number of science bookனு கேக்குறாங்க. average number of science book. ஸோ இங்க வந்து என்னன்னா கரெக்ட் 1 decimal place. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ல இருக்குங்கிறத தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது the number of book of S3 நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க போவோம், which is, one second,
இங்க வந்து என்னன்னா S3 கேட்டிருக்காங்களா, S3 வந்து என்ன 31ன்னு கொடுத்துருக்குது. ஓகே, 31. அண்ட் தென் அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக். இப்போ சயின்ஸ் புக்கோட ஆவரேஜ் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். S2, S4, S6 இதோட ஆவரேஜ் நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29 பிளஸ் 34 பிளஸ் 38. ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ் 29, 34, 38. ஸோ இதை டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் சம் ஆஃப் அப்சர்வேஷன் கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க ஆட் பண்ணீங்கன்னா 101/3 வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஆப்ஷன், இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க என்ன கேக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் S3 இஸ் வாட் % அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஸோ இப்போ S3 வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், 31ன்னு இருந்தது. S3 உங்களுக்கு 31 இருக்கா? இங்க 31 இருந்துச்சுங்களா? அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். S3 வந்து 31. ஸோ இப்போ இதோட பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் 31 equal to 101/3 into 100. இந்த பேசிஸ்ல தான் வரும். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து இங்க இன்டூ எக்ஸ் கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது எல்லாமே நான் வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு கொண்டு போறேன். 31 into 3 into 100 and then 101. ஓகே, 101 கொடுத்தாச்சு. நீங்க இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆன்சர் 9300 டிவைடட் பை 101 வரும். டிவிஷன் மெத்தட் நீங்க கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 92.1 இது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வரும். ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் ஃபிஃப்த் அதே டேபிள்ல இருந்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆன் ஆர்ட்ஸ் டு தட் ஆஃப் சயின்ஸ்? ஆர்ட்ஸும் டு தட் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ்னு கேட்குறாங்க. சயின்ஸ் புக்ஸ் நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக் வந்து எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு? 101. ஓகே, ஸோ இது ஆவரேஜ், பட் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ் தான் இங்க வந்து கேட்குறாங்க. கரெக்டுங்களா? டோட்டல் நம்பர் தான் கேட்குறாங்க, ஆவரேஜ் கேட்கல. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் அப்படின்னா சயின்ஸோடது நமக்கு 101 வரும். ஆர்ட்ஸோடது எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 plus 31 plus 36 plus 44. ஸோ டோட்டலாக நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது 137 வரும். ஸோ ரெக்வயர்டு ரேஷியோ என்ன கேட்குறாங்க? ஆர்ட்ஸும் சயின்ஸும் கேட்குறாங்க, விச் இஸ் 137:101. ஓகே, இதுதான் இதோட ரெக்வயர்ட் ரேஷியோ. இந்த ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்.